நிகழ்வு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. மதுரையில் விதிகளை மீறி இயங்கிய 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், விவரங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வணக்கம் ஆபிரகாம். மதுரை மாவட்டத்தில் விதி மீறிய 11 கல்குவாரிகளை தற்காலிக மூடிய மாவட்ட அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து கல்குவாரிகளை அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறை ஆய்வு செய்து கல்குவாரி அரசிடம் பெறப்பட்ட அனுமதி ஆணைப்படி கற்களை வெட்டியெடுக்கப்பட்டுள்ளதா என்பதையும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டியெடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கையை அனுப்பவும், அரசு அனுமதியின்றி பல இடங்களில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுவதாகவும் புகாரை எழுந்ததை தொடர்ந்து அனைத்து கல்குவாரிகளையும் ஆய்வு செய்து கல்குவாரி விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படுகின்றனவா என குறித்தும் சட்டவிரோதமாக இயங்கினவா என்பது குறித்தும் ஆய்வின் அடிப்படையில் அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டியெடுத்து கல்குவாரிகளை உடனடியாக மூட அரசு இழப்பு ஏற்படுத்தியது அபராத வசூலிக்கும் உடனே நடவடிக்கை எடுக்கவும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் கல்குவாரி ஆய்வு செய்யப்பட்டதில் முதற்கட்ட ஆய்வில் விதிமுறையில் கண்டறியப்பட்ட கள்ளிக்குடி வட்டம் உலகாணி கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், கல்லணை கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், அச்சங்குளம் கிராமத்தில் உள்ள 2 கல்குவாரிகள், சின்ன உலகாணி கிராமத்தில் உள்ள 1 கல்குவாரி, கல்குடி பகுதியில் உள்ள 1 குவாரி, திருப்பூர் மற்றும் நிலையூர் பகுதியில் உள்ள 1 குவாரி என மொத்தம் கிட்டத்தட்ட 11 கல்குவாரியை தற்காலிகமாக நிறுத்தம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர்கள் தொடர்ந்து இந்த 11 கல்குவாரிகள் விதிமீறி செயல்பட்டுள்ள அந்த 11 கல்குவாரிகளை தற்காலிகம் மூட உத்தரவிட்டது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிரகாம்.